வணக்கம். ஆம், தியானம் பத்தி மேற்கொண்டு பேசலாம். ஆ, நம்முடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பல பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் என்று அழைக்கப்படும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தியானம் என்றால் என்ன, சித்தர்கள் என்ற ஒரு விஷயத்தை மிக அதிகமாக உணர்த்தி இருக்கிறார்கள். சித்தர்கள் செய்த தவம், பலவிதமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. இந்த விஷயத்தை பல பேர் பலவிதமா சொல்லியிருக்காங்க. இது சொன்ன காலம் எனக்கு அவ்வளவாக தெரியாது. இந்த வரிகளை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. தனித்திருத்தல் என்பது தனியே இருப்பது என்ற அர்த்தம் இல்லை. விழித்திரு என்பதும் அது போலவே விழித்திருப்பது என்று லிட்டரல் மீனிங் என்று சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்பதற்கான மேம்போக்கான அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தனித்திரு என்பது பல பேர்கள், பல 100 பேர்கள் மத்தியிலே தனித்திருப்பது என்பது மனதில் தனித்திருப்பது, ஆசாபாசங்களிலிருந்து விலகி இருப்பது. அதாவது முழுவதுமாக ஒரு தனியாக ஒரு இடத்திற்கு சென்று தவம் பண்ணுவதோ, சாமியார் என்ற முறையில் சில விஷயங்களை செய்வதோ, அது போன்ற விஷயங்கள் அல்ல. தனித்திரு என்பது பற்றற்று இருப்பது, தனித்து இருப்பது, நான் அட்டாச்மெண்ட். தட் இஸ் கால்ட் தனித்திரு. விழித்திரு, again the same thing. People may judge you by your external conduct. It's all about your how you are behaving with others. Your behavior, your character is getting judged, but you are the only witness what is going on inwardly. You are traveling into yourself and you know about yourself very well, and you are the only person can talk about yourself. You are the witness and you know what's going on in you, and you know about the real you. விழித்திரு என்பது it's like awakening, bodhicitta concept. புத்தர் கூறிய bodhicitta, awaken the mind. சித்தம் என்பது மனது, மைண்ட். Awaken the mind. Bodhi means awake. அந்த சேம் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. தனித்திரு, விழித்திரு. விழித்திரு மீன்ஸ் awakened, awake. அதே தான் விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு. சுவாமி விவேகானந்தர் அதே சொல்லியிருக்காரு. Arise, awake, stop not till you reach your goal. ஸோ அந்த விஷயம் எல்லாரும் நிறைய சொல்லியிருக்காங்க. Stay hungry and stay foolish by Steve Jobs. And இந்த விழித்திருன்ற கான்செப்ட் என்னன்னா, எல்லா விதமான விஷயங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தடுக்கவே முடியாது. எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் that's not the computer.
நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் போல உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். பட் நடக்கிற விஷயங்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுத்தியிலும் உங்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உங்களுடைய, அதாவது வெளி மனிதர்களால் தேர்ட் பர்சன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உற்றார் உறவினர் சுற்றத்தார் இவர்கள் இல்லாமல் வேறு வழியில் வருகின்ற பிரச்சனைகள் துன்பங்கள் தினமும் நடக்கின்ற ஒரு விஷயம். சலனம் ஒரு ஜஸ்ட் ஒரு இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். ஒரு ஒரு குளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு குளம் இருக்கு. மேற்பரப்புல எந்த ஒரு சலனமும் இல்லை, எந்த ஒரு ஜீவராசியும் அதுல பாயிண்ட் இல்லை. அப்படி இருக்கிறச்ச ஒரு சிறு கல்லை அதுல எரிந்தால் அது போயிட்டு கீழே கிரவுண்டில் போற வரலையும் அந்த ஃபர்ஸ்ட் எவ்வளோ வேகமா எறிகிறீங்க, எந்த அளவுக்கு பெரிய கல், இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. எப்படி இருந்தாலும் தட் வில் கிரியேட் ரிப்பிள்ஸ். அப்போ என்ன ஆகும், அது சலனம் அடைகிறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் மனசுல உண்டாயிட்டே இருக்கும். பல வகையில் நாம் மனதை ஒருமுகப்படுத்த நினைத்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். இது சகஜமான ஒரு விஷயம். ஆனா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம், எந்த விதமா அதை கொண்டு போறோம், என் மாதிரி விஷயங்கள் நம்மளை பாதிக்கப்படாமல் எதுலேயும் பாதிக்கப்படாமல் இருக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரும் ஒரு ஹியூமன் பீயிங்னும் போது எல்லா அனிமல்ஸ்க்கும் இருக்கு, மனுஷங்களுக்கும் ஒன்று தான். ஒரு கஷ்டம்னு ஒன்று வந்துட்டா எல்லாருக்கும் என்ன பண்ணுறது தெரியாது. ஒரு ஹாப்பினஸ்ல இருக்க ஒரு மூடு வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஏன் நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. ஆனால் கஷ்டமாக இருக்கும்போது ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, ஏன் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு, யாரும் வந்து நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணலையே, நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், வாய் மீ, அந்த கான்செப்ட் வந்து கொஸ்டின் வந்து வந்துட்டே இருக்கும். இதுதான் விழித்திரு என்ற நிலை வந்து சொல்வது இதுதான். தியானத்திற்கு முன்னிலை. தியானம் செய்வதற்கு உங்களை பல பேராக ப்ரிப்பேர்ட் மைண்ட். அட் ஃபர்ஸ்ட் ஒரு தியான நிலைக்கு உட்படும் முன்னர் இந்த சலனங்களை தாண்டி உள் செல்ல வேண்டும். ஒரு தடவை அது உள்ள போயிட்டு அந்த நிலையை எட்டுவதற்கு தான் நாம் தியானம் செய்ய வேண்டும். என்ன அந்த ஸ்டேட்ல போயிட்டா என்ன 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 மாதிரி இருக்கும், ஒரு விஷயத்த நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், யாரும் வந்து சொல்ல முடியாது. நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்றது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உணர்வு. தியானம் பண்ண பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளிஸ்ஃபுல், ஆனந்தமயம். ஒரு அது வந்து ஒரு ஏதோ வேற மாதிரி நினைச்சுக்க கூடாது. நீங்க ஏதோ ஒரு போதை நிலை கிடையாது. ஆனா கஷ்டம், நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், கஷ்டத்தை நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கிட்டாலோ
அது உங்களுடைய மனதை அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, எனக்கு இந்த தாட் உள்ள போட்டா நல்லா இருக்கு, இதே நினச்சிட்டே இருந்தா இப்படியே நினச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கிறீங்களா இல்லையான்றதை தாண்டி உங்க மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோ. நீங்க எவ்வளோ சோகமா இருக்கணும்ட்டு விருப்பப்பட்டாலும் அது ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரி, நான் சோகமா இருக்கேன், சோகமா இருக்கிறது தான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படி. அதாவது சோகமா இருக்கிறது, சில பேர் சோகமான பாடல்கள், சோகமான விஷயங்களை ரொம்ப விரும்பி பார்க்கறது, கேட்கறது. தேவதாஸ் கான்செப்ட் அதுக்குள்ளேயே போயிட்டு ஏன் அவங்களால அது அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனுக்கு போயிடுறாங்க? அதுக்கு காரணம் விழிப்பு நிலை இல்லாததே. விழித்திரு, awaken the mind. அது இருக்கும்போது ஒரு விஷயம் இவ்வளோதான் டைம், இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ப்ரிசைஸாக பண்ணணும், இது என்னால் முடிஞ்ச எல்லாம் நான் பண்ணிட்டேன், 100% என்னால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் என் கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். யூ டிட் யுவர் பெஸ்ட், யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட், அண்ட் there is nothing else to do. What you could do, you did your best, you tried your level best, and உங்களோட 100% டெடிகேஷன் இருக்கிறது. இதுக்கு மேலே ஒரு விஷயத்தோட நீங்கள் என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு டைம் கொடுங்க. அதுக்கு மேலே அதில் உட்காந்துருக்கிறது அனவசியமானது, அதாவது அவசியமற்றது. அதால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. நீங்கள் அதை நினச்சி கஷ்டப்பட்டாலும் அது மாறப்போகிறதே இல்லை. அதுவாக மாறுற வரையும் உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஆனால் அது என்னைக்கு மாறும், எப்போ மாறும், எப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் சரியாகும், அது உங்களுக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த நினச்சி கவலைப்படுறது எவ்வளோ பெரிய ஒரு மடத்தனம். ஒரு விஷயம், ஒரு புத்திசம்ல ஒரு 2 லைன் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம், இஃப் there is something that can be remedied, why are you upset? If there is something that cannot be remedied, what is the use of worrying about it? இது 2 வரியில சொல்லிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு விஷயத்த நான் சரி பண்ண முடியும்னு நினைச்சா ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு விஷயத்த சரியே பண்ண முடியாதுன்னு நினைச்சா கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? 2 விஷயத்துலயும் என்ன சொல்றாங்கன்னா, கவலை ஏன் படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பட் நமக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த விஷயம் சால்வ் ஆகுமா ஆகாதா? இந்த ஸ்டேட்டில் தான் எல்லாரும் கஷ்டப்படுறது. எப்போ சால்வ் ஆகும், எப்படி சால்வ் ஆகும், இதுக்கு ஒன்றும் எந்த ஒரு விஷயமும் இல்லையோ அப்படி. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் இஸ் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டேட், இம்பர்மனன்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களும் அப்படியே ஓடி போயிடும். ஒரு ஐஸ் கியூப் மாதிரி, ஐஸ்பர்குன்னு இல்லை, ஐஸ் கியூப், சின்னதாக ஒரு ஐஸ் கியூப் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் டெம்பரேச்சரை பொறுத்து தனியாக போயிடும். ஐஸ் கியூப் இங்கே தானே இருந்துச்சு, ஐஸ் கியூப் எங்கே அப்படின்னு யோசிக்க போகிறது இல்லை. தண்ணி ஆயிட்டு that will be gone. ஐஸ் கியூப் போயிட்டாலும் தண்ணி இருக்கும், அது வேற விஷயம். அது மாதிரி பல வகையான விஷயங்கள் நடந்து முடிஞ்சாலும் அதோட வடுக்கள், அதை
அது ஏற்படுத்திய விளைவுகள் அதெல்லாம் இருக்கும். பட் அதுக்காக நம்ம யாரும் உட்காந்து இருக்க போறதே இல்லை. என்ன இப்படி ஆச்சு, ஏன் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருந்துச்சுன்னா உங்க லைஃப் எவ்வளோ சின்ன ஒரு விஷயம். அப்போ இத யோசிச்சு இதுல நீங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஆனால் ஒரு தேவதாஸுங்கிற ஒரு கான்செப்டை நீங்க எல்லா விஷயத்துலயும் யோசிச்சுக்கோங்க. தேவதாசன்றவரு என்ன, அவரு ஒரு பெண்ணை விரும்பினார். சேர முடியாமல் போன போது அந்த பெண்ணை நினைத்து உருகி குடிக்க அடிமையாகி கடைசி வரை அதே நினைவிலேயே இருந்து விட்ட ஒரு ஸ்டோரி. அதுதான் எல்லாரோட ஸ்டோரியுமே. அதுதான் எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. பட் அது லவ் ஸ்டோரி இல்லை. ஒரு மிகப்பெரிய கஷ்டமான கடினமான நேரம் வரும்பொழுது அதிலிருந்து மீள முடியாமல் அதையே நினைத்து அதில் உள்ளேயே இறங்கி திளைத்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாம என்னெல்லாம் பண்ண முடியும். எந்த நேரத்துலயும் நீங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாத சிச்சுவேஷன் வரும்போது பல வகையான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். அதையும் தாண்டி விழிப்பு நிலை, விழித்திரு, அந்த கான்செப்ட் இல்லைன்னா நம்ம எல்லாரும் காணப்பட வேண்டியதுதான். தேவதாஸ் மாதிரி அழிஞ்சு போய்விட வேண்டியதுதான். என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது நம்மளை சுத்தி, என்ன பண்ண முடியும் நம்மளால? நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கா? நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்சதுதான் நம்ம செய்ய முடியும். நம்ம கடவுள் இல்லை. நமக்குள்ள கடவுள் இருக்காரு, ஆனா நம்ம கடவுள் இல்லை. நம்ம ஒரு சாதாரண மானுட பிறவி. அப்படிப்பட்ட மானுட பிறவி இருந்தாலும் உள்ளுக்குள் இருக்கின்ற இறைவனை நம்பிக்கையோடு துதித்து வணங்கி வரலாம். அப்படி இல்லை எனில் புத்தாவோட கான்செப்டோ இல்லை சாதாரணமாக தனித்திரு, விழித்திரு, பசித்திரு அதுல எடுத்துக்கிட்டாலோ ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்கு ஆராய்ஞ்சு இது ஏன் எப்படி நடக்கிறது, நம்மளால என்ன பண்ண முடியும், இத்தனை கஷ்டம் வர்றது, இதுல இருந்து எப்படிதான் சரி பண்றது, எப்படி சரியாகி போகும், இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுல நேர விரயம். எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உயிரோட இருக்கிறீங்க அது வரலையும் அதுதான் உங்களோட பெரிய விஷயமே. இருக்கிற வரலையும் வாழ்ந்தாகணும். இல்லைன்ற அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. there will be only the soul. அது இருக்கிற வரலையும் நீங்க இது மாதிரியான விஷயங்களை ஒரு கிரீஃபோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் போட்டு 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 எடுத்துக்கிட்டு, ஒரு சிம்பிளான விஷயம், மைண்ட் இஸ் லைக் அ மெஷின். போட்டு 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 நீங்க எந்த விஷயத்த உள்ள இன்புட் போட்டுட்டே இருக்கீங்களோ அதை தான் வாங்கிட்டே இருக்கும். அதை தான் ப்ராசஸ் பண்ணும். அதுக்குன்னு டைம் எடுத்து வச்சுக்கோ. அது அதுல கம்ப்ளீட்டா உங்களோட நியூரான்ஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரக்சரே மாத்தி வச்சிரும். ஒரு வெப் கிரியேட் பண்ணி வச்சு அதுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டு அதுக்குள்ள உட்காந்து இருப்பீங்க. வெளியில எப்படி வேணா இருக்கலாம், பட் நீங்க ஒரு வெப்குள்ள உள்ள போய் உட்காந்துப்பீங்க. இப்படிதான் யோசிச்சு பாருங்க, இப்படிதான் இருக்கும். இந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சர் ஒரு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இருக்கிற ஒரு விஷயமா கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு கிராவிட்டி எப்படி நம்மளை
பூமியோட ஒட்ட வச்சிருக்கோ அது மாதிரி ஒரு டைம் ஆனோடனே அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை உள்ள வச்சுக்கோ. அந்த வெப்குள்ளாரையே நீங்க இருப்பீங்க. அந்த அது உள்ள இருந்து வர்றதுக்கு உங்களோட பிரெயின் விடாது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நீங்க பிரேக் பண்ணி வரணும். உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள இருக்க வெப்ஸ் நிறைய வெப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதாவது ஹப்னு வச்சுக்கோங்க. there are so many hubs created in your brain. நீங்க என்ன மாதிரி விஷயத்தை எடுக்கிறீங்க, எது அதிகமா யூஸ் பண்றீங்க, எந்த ஒரு பாட்டை அதிகமா யூஸ் பண்றீங்க, அதுலதான் உங்களுடைய அதாவது மொத்த பிரெயினுக்கு நிறைய வேலை இருக்கு. பாடி ஃபங்க்ஷனிங் பார்த்துக்கணும், சுத்திலும் இருக்கிற விஷயங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணணும். அனிச்சை செயல்கள்ட்டு ஒரு விஷயம் உண்டு. இச்சை அனிச்சை. இச்சைன்றது நம்மளோட விருப்பத்தோட செய்யற விஷயங்கள். நம்மளா ஒரு பொருளை எடுக்கிறோன்னா நமக்கு அந்த பொருள் வேணும், அதை எடுக்கிறோம். தண்ணி குடிக்கணும்னா தண்ணி கிட்ட போறோம், டம்ளர் எடுக்கிறோம், தண்ணி எடுக்கிறோம், குடிக்கிறோம். அது இச்சை செயல். அனிச்சை செயல்ன்றது கண்ணு தானா மூடிக்கிறது. சில நேரம் ஏதாவது தூசு கிட்ட வர்றதுன்னும் போது கண்ணு முடிக்கிறது. கண்ணு கிட்ட கையை கொண்டு போனா கண்ணை வேகமா முடிக்கும். அந்த மாதிரி பல விஷயம் இருக்கு அனிச்சை செயல்கள் அப்படின்னுட்டு. இந்த மாதிரி எவ்வளோ பிரெயினுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ஏதோ ஒரு படிக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா படிக்கிறத தாண்டி வேற எந்த ஒரு விஷயமும் வேலையும் கிடையாது. அந்த growth அந்த டைம்ல பிரெயினும் growth ஆகிட்டு இருக்கு, பிரெயினோட growthம் இருக்கு, பாடியோட growthம் இருக்கு. அப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்போ நீங்க என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள ஃபார்ம் பண்றீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்கூல் முடிக்கும் போது. அதுக்கப்புறம் உண்டாகிற எக்ஸ்பீரியன்சஸ் வேற வேற மாதிரி. ஸ்கூலிங் அப்படின்னா இப்போ ஃபாரின்ல ஸ்கூலிங் அப்படின்னா காலேஜ் முடிக்கிற வரையும் ஸ்கூலிங் தான் சொல்லுவாங்க. ஐ டிட் மை ஸ்கூலிங் ஹியர் அப்படின்னா காலேஜ் படிச்சதையும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம தான் இங்கே தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கோம். அதனால பிரெயின் ஸ்ட்ரக்சர் ஒரு பல விதமான அனலைஸ் பண்ணி அதை ஒரு வெப் கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. இங்கே எந்த இதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே உங்களை உட்கார வச்சு சுற்றிலும் அந்த வெப்பை மூடிக்கும். இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு, அதை நீங்கள் அதை நினச்சி 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 அப்படியே அது உள்ளேயே இருக்கீங்க. என்ன பண்ணுறது சுத்தமாக தெரியல. இந்த சுச்சுவேஷனை உங்கள் மைண்டில் யோசிச்சு பாருங்க. உங்கள் மைண்ட் ஒரு வெப்பை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. நீங்கள் இந்த விஷயத்தை சூஸ் பண்ண உடனே உங்களை உள்ள வச்சு அப்படியே சுத்தில மூடி வச்சிடுறது. அப்போ நீங்கள் தேவதாஸ் மாதிரி அதுக்குள்ளேயே தெளிச்சு அது உள்ளேயே ஊறி அது உள்ள வெளியில் போகிறதுக்கும் உங்கள் பிரெயின் விடுறது இல்லை. அந்த வெப்பை கிரியேட் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் வேணும். ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு மைண்டுக்குள்ளே கொண்டு போகிறோம், எவ்வளோ நேரம் அதை ப்ராசஸ் பண்ணுறோம், எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், அது யூஸ் இருக்கா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே அதை பற்றி ஸ்டாப் பண்ணிடணும். அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு you should come out of it. There are so many ways to change the environment, the atmosphere around you. You can change it.
you can alter it, and also you can do so many things. அதாவது முதலில் கூறிய 3 மார்க்கம் இல்லையெனில் 3 யோக நிலை, 3 யோகம், அதாவது கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜயோகம். பக்தி யோகம் நான் சொல்லலை, ஏன்னா பக்தி யோகம்ங்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். கர்மயோகம் முதல்ல சொல்லியிருக்காங்க, அது ஏன்னா அதுதான் மிக மிக சிறந்த விஷயம். கர்மயோகத்திலேருந்து பக்தி யோகம், பக்தி யோகத்திலேருந்து ராஜயோகம், ஞான யோகம். இதில் நீங்கள் படிப்படியாக போக முடியும். எந்த நிலையும் எந்த நிலை பண்ணாலும் நல்லது தான். செய்கிற கர்மமே அதாவது எதை பண்ணுறோமோ கர்மம் அப்படிங்கிறது காரியம், செயல். கர்மம் அப்படிங்கிறது கர்மா, செயல், ஆக்ஷன். கர்மயோகம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நல்ல முறையில் செஞ்சு அது மட்டுமே விஷயங்களை அதுக்குண்டானதை நினச்சிட்டு இருந்தாலும் அதுவே ஒரு யோகம். அது உங்களோட விஷயம், உங்களை சார்ந்ததாக இருக்கணும். நீங்கள் பண்ணுற வேலையே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு யோகம். இதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு. அதாவது ஒரு காலத்தில் நடந்த கதை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது கடவுள் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. உடனே எல்லா மக்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த இடத்துல வர போகிறார் கடவுள், கண்டிப்பாக தோன்றுவார் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அந்த இடத்துல போய் குவிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கார். அவர் பாட்டுன்னு கண்டினியூஸாக அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. யாரும் கூப்பிட்டப்பையும் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தலை. அவருடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ கடவுள் வந்தார். எங்கே தோன்றுவாருன்னு சொன்னாங்களோ அங்கே தோன்றலை. அந்த வேலை செஞ்சிட்டு இருக்க ஒரு பக்கத்தில் எப்பா இது என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நான் தான் கடவுள் வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்றாரு. அது கூட அவரு கேட்க விருப்பம் இல்லை. நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காரு பக்கத்துல நின்றுட்டு. அப்போ அந்த வேலை செய்கிறவர் சொல்றாரு, நான் செய்கிற வேலை தான் கடவுள், இதை செஞ்சாதான் எனக்கு திருப்தி, இதில் தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, இதை தாண்டின ஒரு பெரிய கடவுள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி செய்கிற வேலை யாரையும் துன்புறுத்தாமல் நீங்கள் செய்யும் வேலை கர்மயோகம். பக்தி யோகம் கடவுளை, அதாவது கர்மயோகத்தில் இப்போ எந்த கடவுளும் இல்லையா அப்படின்ட்டுலாம் அர்த்தம் இல்லை. நீ செய்கிற தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க. என்ன செய்கிறோமோ அதில் கண்ணு கருத்துமா செஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு எந்த துன்பமும் வரப்போகிறதே இல்லை. ஆனால் யாரையும் பாதிக்காத ஒரு வேலையாக செய்யணும் அவர். அது ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு விழித்திருக்கிற நிலை வேண்டும், விழித்திரு அப்படிங்கிற நிலை வேண்டும். எது வேணா செய்யறது கர்மயோகம் இல்லை. இப்போ பக்தி யோகம், பக்தி மார்க்கம், இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். கடவுளின் பேரை உச்சரித்து கொண்டே இருப்பவனுக்கு என்ன வரப்போகிறது? அதாவது இது இன்னொரு கதை இல்லை, இது நிஜம். எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியை
அவர்களுடைய வீட்டின் அருகில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருந்தது. இந்த ஆசிரியை எந்த நிமிடமும் எல்லா நேரமும் அதை பற்றி மட்டுமே அவர் யோசித்து எல்லா காரியங்களும், இன்று இந்த உற்சவம் இருக்கிறது, இன்று காலை இந்த விஷயம் நடக்குகிறது, இன்று இந்த யாத்திரை இருக்கிறது, ரத யாத்திரை இருக்கிறது, இன்று ராப்பத்து, இன்று பகல் 10, இன்று ஆண்டாள் உற்சவம், இது போன்று பலவாறாக கடவுளை பற்றி மட்டுமே யோசித்து அந்த கோவிலுடன் ஒன்றி அந்த கடவுளுடன் அவர்கள் பிணைந்திருக்கிறார்கள். இதை தாண்டி அவங்க வேற எதுவுமே யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு என்ன சாமிக்கு என்ன பண்றோம், என்ன இன்னைக்கு உற்சவம் என்ன இருக்கு, இன்னைக்கு என்ன விசேஷம், இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு உகந்த இன்னைக்கு என்ன மாதிரியான பண்டிகை, இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த கோவிலை சார்ந்து கடவுளை நோக்கி பஜனையோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அதை சார்ந்தே அவர்களுடைய வாழ்க்கை அதிலிருந்து பிரிக்க முடியாத விஷயமாக பிணைந்திருக்கிறது. இவர்களுக்கும் எந்த துன்பமும் நேரப்போவதே இல்லை. இது பற்றி பல விஷயங்களை பேசுவோம். பசித்திரு என்பதும் it's not about the stomach and the food. அந்த பசி இல்லை. It's not about the hunger. Steve Jobs சொன்னது இதேதான், stay hungry, stay foolish means you don't have to stay, I mean it's not related to the hunger or the foolishnessல இப்படி சொன்ன என்ன மாமேதைகள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதில் பல கருத்துக்கள் உள்ளன. அதை பற்றி நாம் விரிவாக பேசுவோம். இப்பொழுது கூறியது தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. பசித்திரு என்பது நல்ல விஷயங்கள், நல்ல பலவாறான நல்ல விஷயங்களை கேட்பதற்கு, அதை எடுத்து உள்ளே அனுப்புவதற்கு இருக்க வேண்டிய நிலை பசித்திரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அது போன்ற பல விஷயங்கள் உள்ளன. நாம் மெதுவாக பேசுவோம், விவாதிப்போம். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. வணக்கம்.